அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அதாவது சித்ரா பௌர்ணமி வருகிற மே 12th மண்டே சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்ரா பௌர்ணமி வருது. அன்னைக்கு அந்த அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்கும், முருகருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்கும், விஷ்ணுவுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்கும், சிவனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். ஏன் நடக்கும்? இவர்கள்கிட்டலாம் சொல்லி அன்னைக்கு சித்திரகுப்தர் கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக மக்கள் எடுத்துக்கொண்ட ஒரு சிறப்பான நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்றது. யார் இந்த சித்திரகுப்தர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, பட் புரிஞ்சுக்கோங்க. யம தர்மர் இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம மரணக்கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய யம தர்மரோட அசிஸ்டன்ட் இவர் தான் என்ன பண்ணுவார்னா டேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மனிதர்களுடைய டேட்டாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இவர். இப்போ இவங்க இருக்காங்களா, இவங்க இவ்வளோ பாவம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோதான் புண்ணியம் பண்ணியிருக்காங்க, இவங்க இவ்வளோ புண்ணியம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, இல்லை இவங்க பாவம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, இல்லை இவங்க பாவம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, புண்ணியம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யம தர்மர் கிட்ட கொடுக்கறது தான் சித்திரகுப்தரோட வேலை. ஸோ அவருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரியோ இல்லை அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரியோ சிவன் கிட்டேயோ விஷ்ணு கிட்டேயோ அம்மன் கிட்டேயோ சொல்லி இது மாதிரி என்னோட பாவ புண்ணிய கணக்கை மாற்றி எழுதுங்கன்னு வேண்டக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. ஆனால் மக்கள் அறியாத ஒரு விஷயம் என்னன்னா, இவர் நம்ம லோக்கல் ஆஃபீஸர்ஸ் மாதிரி கிடையாது. பிரைட் வாங்கிட்டு மாற்று எழுதுறது. நீங்க என்ன பண்ணீங்களோ ஆப்டா அதுதான் வச்சிருப்பாரு. இவ்வளவுதான் நீ புண்ணியம் பண்ணியிருக்க, இவ்வளவுதான் பாவம் பண்ணியிருக்க, அதுதான் முடிஞ்ச வரைக்கும். இனிமேல் நான் பாவம் பண்ணாம பாத்துக்கோங்க, முடிஞ்சா புண்ணியம் பண்ணுங்க. அதாவது என்னன்னா புண்ணியம் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, பாவம் பண்ணாம இருங்க, மற்றவங்க மனசு நோக்கடிக்காம நடந்துக்கோங்க. இது அதாவது என்னன்னா புண்ணியம் செய்யணும்னு தேவையில்லை, பாவம் பண்ணாம இருந்தாலே வாழ்க்கையில நிறைய சிறப்புகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி தயவு செஞ்சு இனிமேலாம் பாவ கணக்கு குறிச்சிக்கோங்க. அனைவருக்கும் இனிய சித்ரா பௌர்ணமி வாழ்த்துக்கள். ஐஸ் வைக்கிறத விட கொஞ்சம் நல்லவனா வாழ்ந்துட்டு சாகுங்க. நன்றி.